ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா 5 நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணுறதுக்கான புதுசாக ஒரு செட்டிங் யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நோட்டிஃபிகேஷனையும் பர்ஃபெக்டாக எனபிள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் இந்த 5 விஷயங்கள்லேருந்து வர்றது முக்கியமான ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு யூடியூப் அனுப்புவாங்க. அப்படி நீங்கள் ஆன் பண்ணி வைக்கல அப்படின்னா யூடியூப்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் அனுப்ப மாட்டாங்க. உங்கள் சேனலில் எதுவும் பிரச்சனையா, மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஸோ எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிரியேட்டர் இன்சைடரில் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணையில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு ஒரு ஆப்ஷன். ஏற்கனவே நம்ம அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன அப்டேட் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். அது இது நாள் வரைக்கும் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ iOSலையும் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ iOS யூஸரும் நீங்கள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அதாவது ஷார்ட்ஸுக்கான டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் iOSலையும். ஓகே, என்ன அப்டேட் அப்படின்னா, எப்படி இந்த 5 நோட்டிஃபிகேஷனையும் எனபிள் பண்ணுறது, என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சைடில் கூட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஜஸ்ட் 1 வீக்கில் வேணும். 1000 சப்ஸ்கிரைபராக இருந்தால் ஒரு 2 நாளையில் 4000 வாட்ச் ஹவர்ஸாக இருந்தால் 1 வீக்கில் உங்கள் சேனல் ஃபுல் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணி யூடியூப்லேருந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 80 56 11 80 43 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, இந்த 5 நோட்டிஃபிகேஷன் எப்படி எனபிள் பண்ணுறது, என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய YT ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. YT ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய சேனல் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனே செட்டிங்ஸ் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் புஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 5 செட்டிங்ஸ் இருக்கும். 5 இது எனபிள் பண்ண சொல்லி. ஃபஸ்ட்டு விஷயம் கமாண்டுன்னு இருக்கும். கமாண்டை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சில இது இம்பார்ட்டன்ட்னு இருக்கும், நன்னுன்னு இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அனலைட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அனலைட்டிக்ஸையும் எனபிள் பண்ணி வைங்க. உங்களுடைய அனலைட்டிக்ஸில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வருதோ அது ரிலேட்டடான விஷயங்களை யூடியூப் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. 3வது விஷயம் அச்சீவ்மெண்ட்ஸ். அதாவது உங்கள் சேனலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வருது, 1,00,000 சப்ஸ்கிரைபர் வருது. இந்த 1,00,000 சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் கிரியேட்டர் அவார்டுக்கெல்லாம் முக்கியமான நோட்டிஃபிகேஷன்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தான் யூடியூப் உங்களுக்கு அதற்கான நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. 3வது விஷயம் பாலிசி. உங்கள் சேனலுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது, காப்பிரைட் கிளைம் வருது, இல்லை கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வருது, இந்த மாதிரி பாலிசி ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரணும்னா அந்த பாலிசியை ஆன் பண்ணி வைங்க. அடுத்த விஷயம் ஏன், நீங்கள் எந்தெந்த வழிகளில் ஏர்ன் பண்ணலாம், ஏர்னிங் சம்மந்தப்பட்டமாக யூடியூப் ஏர்னிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு பணம் போட்டாச்சு, யூடியூப்லேருந்து பணம் வந்துருச்சு, இத்தனாம் தேதி நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அந்த ஏன் ஆப்ஷனை எனபிள் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மொத்தமாக 5 இதையும் எனபிள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அனைத்து நோட்டிஃபிகேஷனும் வரும். ப்ளஸ் இன்னொரு விஷயம், இது நாள் வரைக்கும் இந்த அப்டேட் நம்ம தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனலில் நம்ம சேனலில் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு உடனே மானிட்டைசேஷன் எனபிள் ஆகணும்னா இடையிலேயே நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.